வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் ஆடி மாதம் 26 திங்கட்கிழமை 10/8/2026 காலையில் 8:01 வரைக்கும் தேய்பிறை துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படும். மதியம் 12:27 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரமும் காணப்படும். இரவு 10:27 வரைக்கும் வஜ்ரநாம யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படும். காலையில் 8:02 வரைக்கும் தைத்துளை கரணமும், மாலையில் 6:28 வரைக்கும் கரிசை கரணமும், அதற்கு பிறகு வனிசை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னா மதியம் 12:27 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு திசையில இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில 6:15 7:15 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 7:37 9:10 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:43 மதியம் 12:15 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:48 3:21 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா துவாதசி திதி அது காலையில் முடியுது. அதுக்கு பிறகு திரியோதசி திதி ஆரம்பிக்கும். திரியோதசி திதி இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றது இன்றைய நாளில் வருது. நம்ம திதியை கணிப்பிடும் போது சூரிய உதயத்தோட என்ன திதி இருக்குதோ அதை தான் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இன்னைக்கு முழுவதும் 8க்கு பிறகு அது இன்றைக்கு முழுக்கும் திரியோதசி திதி இருக்கு. நாளையில திரியோதசி திதி வராது. அப்போ இன்றைக்கு தான் நம்ம அந்த பிரதோஷத்தை இது பண்ணணும். பிரதோஷம் அது பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். பிரசக தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது நம்ம உடலால் உட்கொள்ளக்கூடிய நச்சு நிறைய இன்னைக்கு இருக்கிற அவ்வளவும் ரசாயனங்கள் கலந்தப்பட்ட உணவுகளையும் துரித உணவுகளையும் நம்ம உட்கொள்கிற பழக்கம் இருக்குது. அந்த உட்கொள்றதுனால இந்த ரசாயனங்களும் நச்சுத்தன்மையும் எங்கள் உடலில் இருக்குது. அதே மாதிரி மனதுகள்லையும் பிறரால் ஒருத்தர் பக்கத்தில் இருந்து என்ன எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்காரோ அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளேயும் ஊடுருவ செய்யும். ஒரு எண்ண அலைகள்ங்கிறது ஒருத்தரிலிருந்து வெளிவரும், பிரதிபலிக்கும், பட்டு தெரிக்கும், ஊடுருவும், இப்படி பல விதத்தில் அது இது பண்ணும். அடுத்தது பிரபஞ்சத்தில் போய் பதிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் ஒத்த எண்ணங்களை உடையவங்களோட அது கவர்ந்து இழுக்க பார்க்கும். அப்படி இருக்கும்போது சில தீய எண்ணங்கள் எங்களுக்குள்ள பதியப்படும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அது எங்களுக்குள்ள ஒரு நச்சு ஆக மாறும். இதுதான் சொல்லுவாங்க நல்லோரின் பழக்கம், நல்லோரோட பழகணும். மகான்கள், சித்தர்கள், கோயில்கள் இவங்களுடைய சொற்பொழிவுகளை அடிக்கடி நம்ம கேட்க அவங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள ஊடுருவும். அப்போ எங்களுக்கு ஒரு பாதை பிறக்கும். இதுக்கு தான் அந்த முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கு திரியோதசி திதி பிரதோஷம் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள். ஏகாதசியத்தில் நீங்கள் சமிப்பாடு அடையக்கூடிய, இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள் இல்லாட்டி விரதம் எடுப்பீங்க. அதுக்கு பிறகு அதையே துவாதசி திதியில் தொடர்பீங்க. திரியோதசி திதியில் கோயில்களுக்கு போயிட்டு அதாவது அந்த சிவன் கோயிலை சுற்றி வருவதற்கான சில பிரத்யேகமான வழிமுறைகளை அவங்க வச்சுருக்காங்க. சுற்றுவதற்கு பிரம்மரை பார்க்கணும், சண்டேஸ்வரரை பார்க்கணும், நந்தி தேவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இதுகளில் அதுக்கு ஏற்ற மாதிரி 3 முறை 5 முறை 9 முறை இப்படி நீங்கள் சுற்றி வந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற தீர்த்தத்தை குடிக்கும்போது உடலில் உள்ள அந்த அசுத்தம், மனதில் உள்ள அசுத்தம் எல்லாம் விலகும். அதுக்கு தான் அந்த பிரசக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழிக்காலம்னு சொல்கிறது நஞ்சி தொண்டையிலே இருந்த காலம். சிவபெருமான் நஞ்சு தொண்டையில் இருந்தால் தான் நீலகண்டன்னு அழைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, சாம்பல் பூசி இருக்க சிவபெருமானை நீலக்கலை சிவபெருமானை மாற்றிட்டாங்க. அது வேற விஷயம்.
ஆனால் அவர் அப்போ நீலக்கடலில் இருக்கவர் நஞ்சு நீர் இருந்துச்சுன்னா எப்படி தெரியும்? அவருக்கு நீலகண்டன் தான் பேர். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு உருவப்படுத்தி கொடுத்துருக்காங்க, தெளிவுபடுத்துறோம். அப்போ இன்றைக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம்னா செய்யலாம், இந்த காரியங்களையும் நீங்கள் தொடரலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த விளக்கத்தை நான் தொடர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சி வாயிலாக வரும்போது புதிய நபர்கள் பார்க்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் காணொளி வழியாக வரும்போது அதை வலைத்தளங்களில் காணொளியாக வருகிறது. அப்படி வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறையா பேர் விடுற தவறு என்னென்னா, பலன் பார்ப்பது எப்படி என்பது தெரியாது. ஏன்னா எல்லாரும் ராசியை பார்க்குறாங்க. ராசிங்கிறது சந்திரனுடைய நகர்வை வச்சு உருவாகிறது. சந்திரனுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள். ஆனால் இந்த உடல் மனம் அப்படிங்கிறத தாண்டி இதை இயக்குகின்ற உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் சக்தியை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அது தான் லக்னம். அது சூரியனை மையமாக வைத்து வருகிறது. ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி சந்திரன் தாய் கிரகமாகவும் தந்தை சூரியனாகவும் கருதப்படுகிறார். உற்பத்திக்காரகன் ஆத்மக்காரகன் என்று சொல்கிறோம். இது விஞ்ஞானத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தந்தையினுடைய உயிர் சக்தி தாயினுடைய கருவிலே இணையும் போது தான் அங்கே கரு உருவாது. அதாவது தாயினுடைய கருப்பையில் போய் இணையும் போது தான், முட்டையில் போய் இணையும் போது தான் கரு உருவாகுது. இங்கே தந்தையினுடைய உயிர் சக்தி இல்லைன்னா இந்த கரு உருவாகாது. இந்த உருவான கருவுக்கு தன் வயிற்றுக்குள்ளேயே வைத்து உடலை கொடுக்கிறார். நிறைய குழந்தைகளை பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் தாயினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையிலேயே பிறக்கிறது. விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது, விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது தாய் அதிகமாக பாட்டு கேட்பவளாக இருந்தால் குழந்தை இசையிலே ஆர்வமுள்ள குழந்தையாக பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒரு சில நாடுகளில் குழந்தைகள், அதாவது கருத்தரிக்கிற தாய்மார்களுக்கு அந்த அரசாங்கம் சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது, தேவையற்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த சினிமா போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது, அறிவியல் ரீதியான விஷயங்களை படிக்கணும், ஆன்மீக ரீதியை பற்றியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும்னு சில சட்டங்களை போட்டிருக்கு. ஏன்னா பிறக்கிற குழந்தை அறிவியல் ஞானம், ஆன்மீக ஞானம், பிரபஞ்ச ஞானம், அதே மாதிரி விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பிறக்கணும் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சு அதை தெரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நாடுகளில் பிறக்கிற குழந்தைகள் ஏதோ விதத்தில் இந்த உலக நாட்டுகளுக்கு ஏதோ விதத்தில் தாக்கத்தை விளைவிக்குது. அதாவது பொருளாதார ரீதியாக, கண்டுபிடிப்பு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை தாக்கத்தை உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்து உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ லக்னம் தெரியாதுன்னா என்ன பண்ணணும், ராசி கட்டத்தை எடுக்கணும். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ராசி கட்டமானு பார்த்து எடுங்க. ஏன் திருப்பி ராசி கட்டம் நான் பல தடவை சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை ஒரு பேப்பர்லேயோ 2 பேப்பர்லேயோ கொடுக்குற இடத்துல ராசி கட்டமும் நவம்ச கட்டமும் இருக்கும். அப்போ ராசி கட்டத்தை எடுக்கணும். சில இன்னும் ஆழமாக புத்தக வடிவில் கொடுக்கறது இல்லை, ராசி கட்டம், நவம்ச கட்டம், பாவக கட்டம், சதுராம்சம், பஞ்சாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், திரியோதசாம்சம், இப்படின்னு 108 அம்சங்களை கொண்ட அந்த கட்டங்கள் இருக்குது. அதனால் ராசி கட்டத்தை நீங்கள் தெரிவு செய்யணும். ராசி கட்டத்தை தெரிவு செய்யணும். அதில் லானா இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா ஒரு கோடு எங்கே போட்டிருக்கான்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அடுத்தது, அங்கே உங்களுக்கு அந்த கட்டத்தில் பார்க்க தெரியலை அப்படின்னு சொன்னால் கீழே விவரங்களில் கட்டாயம் ஜனன லக்னம், ஜனன நட்சத்திரம், ஜனன ராசி, அதுக்கு பிறகு உங்கள் பிறந்த கிழமை, எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இந்த கட்டாயம் இதுதான் அடிப்படை விவரங்கள் அப்படின்னு சொல்கிறது. பஞ்சாங்க விவரங்களை குறிப்பிட்டு இருப்பாங்க, அதில் பார்த்து தெரியும். எதுவும் இல்லை, ஜாத கட்டமும் இல்லைன்னா பிறந்த நேரத்தையும் இடத்தையும் தினத்தையும் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் கிடச்சிது. அப்போ நான் சொல்லும்போது மேச ராசியை நான் சொல்லுவேன், ஏன்னா அது பொது. லக்னமாக வரும்போது அது உங்களுடைய தனிப்பட்ட ரீதி.
நான் மேச ராசின்னு சொல்லும்போது நீங்கள் மேச லக்னக்காரர்கள் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நான் ஒரு கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது கன்னி லக்னக்காரங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கற்று. இவ்வளோதான். ராசி அப்போ ராசிக்காரங்க கேட்கக்கூடாதுன்னா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் மனம் ஒரு சாதாரணமாக இன்றைக்கி மத பாதிப்புகள் மனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா இருந்தால் அந்த நிகழ்வு எங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டுக்கொள்ளலாம். இப்போ இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு லக்னத்தை சொல்லி ஒரு பலன் சொல்லும்போது அது பொது பலன். அந்த லக்னத்தில் இருக்கிறவங்க கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க. இந்த கோடான கோடி பேருக்கும் நான் சொல்கிற பலன்களுடைய தாக்கம் 100%, 75%, 50%, 25%, அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கும். அந்த ஜாதகத்தில் மகா திசை என்ன, மகா திசை உங்களுக்கு சாதகமா பாதகமா, தசைநாதனம் புத்திநாதனம் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அது நடக்குதா இல்லையா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டு. நம்ம ஒரு காட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு திசை அறிவு கருவி இருந்தால் கடலில் போகிறவங்களும் திசை அறிவுகளை தான் உபயோகிக்கிறாங்க, விமானத்தில் போகிறவங்களும் திசை அறிவு கருவி தான். அதுபோல் அது ஒரு வழிகாட்டுது, இது ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்கன்னு உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன், சில விஷயங்களில் கவனமாக இருங்கன்ற. ஏன் அப்படின்னா வாய்ப்பு இருக்க விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி சொல்லிட்டாங்க எனக்கு அப்பா வழியால் எனக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் காலுக்கு மேலே காலைப்பட்டு தூங்கிட்டு இருந்தால் ஒன்று நடக்க போகுது இல்லை. சரி, அப்பா பக்கத்தில் என்ன நடக்க போகுது, எந்த வழியில் வரப்போகுது, அதுக்கு முயற்சி பண்ணணும். தொழிலில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குன்னா தொழிலில் முயற்சி பண்ணணும். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்படின்னா ரைட்டு, உடலில் ஏதாவது வலிக்கிளி வந்தால் உடனடியாக வைத்தியசாலையை போயிடணும் அப்படிங்கிற இதை நீங்கள் ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கு. ஒரு மழை வருது அப்படின்னா என்ன செய்யணும், கொடையை கொண்டு போவோம். இது மாதிரி தான் இது ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது எப்பவும் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு பரிகாரம் அப்படின்னு வரும்போது கிரகத்தை சொல்கிறேன். ஏன் கிரகத்தை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே முழுக்க முழுக்க கிரகத்தின் ஆதிக்கம் மட்டுமே வேலை செய்கிறது. நம்ம பிறக்கும் போது நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கருமையம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தி தந்தை வழி கொடுக்கப்பட்ட அந்த கர்மா வழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் எந்தெந்த தூரத்தில் எந்தெந்த திசையில் கிரகங்கள் காணப்படுதோ அதுலேருந்து வர ஒளிக்கதிர்கள் உலகத்தில் சமனாக பட்டுக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் உயரமாகவும் தாழமாக இருக்கும்போது கொஞ்சம் கூடி குறையலாம், அதில் ஒரு இது இல்லை, ஆனால் சமனாகத்தான் பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு இலங்கையில் ஒரு மத்திய நாடை எடுத்துக்கொள்வோம், கண்டி அப்படின்னு வச்சுக்கொள்வோம், கண்டின்னு வச்சுக்கணும், நுவர்லியான்னு வச்சுக்கணும். இந்த நுவர்லியாவில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கதிர்வீச்சு ஒன்றாகத்தான் இருக்கும் இன்றைய நாள். ஆனால் அந்த கதிர்வீச்சில் ஒரு சில மாற்றங்கள் உருவாகும். எப்படின்னா நீங்கள் எந்த கர்மாக்களின் அடிப்படையில் பிறந்திருக்கீங்களோ அதனுடைய அந்த கருசக்தி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கதிர் உங்களுடைய அந்த கரு சக்தியோட சில போராட்டங்கள் நடத்தும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ரசாயன மாற்றங்கள் நிகழும். அந்த ரசாயன மாற்றத்தின் விளைவு தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறுது. அப்போ அந்த சரி பண்ணணுன்னா நீங்கள் அந்த கதிர்வீச்சை தான் சரி பண்ணணும். அப்போ அதனால தான் நான் கிரகங்களை சொல்கிறேன். இன்றைய சனி பகவான் அப்படின்னு சொல்கிறேன். சனி பகவானை போய்ட்டு உங்களுக்கு நேரடியாக கும்பிட விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவருடைய அதிபதி சிவபெருமான். இதை கோயிலுக்கு போய் தான் செய்தால் கோயிலுக்கு போய் செய்தால் சிறப்பு, இல்லை மனசால சரி செய்யுங்க. நான் 4-5 தெய்வம் சொல்லுவேன். பெண் தெய்வம்னு சொன்னாலே துர்க்கி மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இருக்க அவ்வளவு தெய்வத்தையும் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. ஆனால் கட்டாயம் குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி இந்த 3 பேரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகும். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறதா கவனம் தேவை. அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கனாலும் அதுலேயும் கொஞ்சம் நிதானம், அமைதி தேவை. அடுத்தது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது.
பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் முக்கியமாக பாகப்பிரிவினைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணாய் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆனால் நிதானமாக அவசரப்பட்டு எடுக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி எடுக்கும்போது அந்த விஷயங்களை நன்மைகள் கைகூடும். அடகு வச்சதை கூட திருப்பலாம். அடுத்தது கணவன் மனைவி இடத்திலே அந்யோன்யங்கள் பிறகும். நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முயற்சிகளில் தடை, பண இழப்புகள், தாமதங்கள், தடைகள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கண்ணுமா இருக்குது. பத்திரங்கள் பதிவு செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள், ஆலோசனை கேளுங்க, இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதை செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். அழைப்பை கேட்டு பண்ணி கேளுங்க, நான் வந்தால் இந்த காரியம் நடக்குமான்னு. அதுக்கு பிறகு போங்க. தம்பி தங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளும். செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. பேசுகிற விஷயம் எந்த அளவுக்கு இது கவனமான விஷயங்களை பார்த்து தெளிவாக பேசணும். அவசரப்பட்டு பேசி சிக்கல்களில் மாற்றுறாங்க. கையில் இருக்க பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். அடுத்தது பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி, மகாவிஷ்ணு, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்குன்னு ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகத்தில் எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடும். அந்த உத்வேகத்தை சரியான பாதையில் சரியான இலக்கை நோக்கி நீங்கள் செலுத்துவது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இல்லை நீங்களே போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பண இழப்புகளை உருவாக்கும். உடல் உபாதைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் காட்டக்கூடும். மன நிம்மதி, தூக்க இன்மை பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே ஆள் மனசு அபிலாசைகள், ஆசைகள், விருப்பங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, ஆண் குழந்தை ரீதியாக எல்லாம் இருக்கும். இதுகளை நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்வது மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள், அது முக்கியமாக ஆண் குழந்தைகள், தந்தை, வியாபாரம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க இல்லைன்னா தேவையற்ற சிக்கல்களை, இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில், விரும்பிய துறையில், விரும்பிய கல்லூரியில்
உங்களுடைய உயர்கல்விகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அவசரப்படுற முடிவு இன்றைக்கு எடுக்கலாம். தெளிவாக சிந்தனிச்சும் முடிவுகள் எடுத்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒரு நிரந்தர முன்னேற்ற பாதையை நோக்கி வழிகிற கத்தும். அதனால் இன்றைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லிப்பது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி, அடுத்தது குழந்தைகள், இந்த 3 பேரும் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற இழப்புகள், இழப்புகள், தொலைஞ்சு போகிறது, காணாமல் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணனா இன்றைக்கி செய்யலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணைக்கு சேர்த்து. அவங்களோட தொழிலாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்தால் அதில் தான் வெளிவரலாம். நோய்கள்லேருந்து வெளிவரலாம். உங்களுக்கு கணவன் மனைவி இடையிலே அந்நியோன்யங்கள் பெருகும். நீண்ட ஒரு மனசிக்கல் இருந்தால் அதெல்லாம் பேசி இன்றைக்கி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தெளிவாக மக்களை அடையிறதுக்கோ, உங்களை சுற்றி உள்ளவங்களை அடையிறதுக்கோ, அது மூலியமாக சில முன்னேற்றங்களை, வாய்ப்புகளை தேடித்தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்தது தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், புதிய தொழிலை செய்யணும், இருக்க தொழிலேருந்து வேற ஒரு தொழில் போகணும், இருக்க இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும், வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம், பொறுமையாக இருக்கும். உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை சிகிச்சையை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.